காலையிலேருந்து வேர்க்கவே இல்லை, எதுக்குமே வேர்க்கல. 2 அடி எடுத்து வச்சுட்டு வேர்க்க ஆரம்பிச்சு. எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருந்தேன் காலையில இருந்து. சன்ஸ்கிரீம் அடுத்த விஷயம். இவ்வளவுதான் இறங்குன ஒரு செட்டு வேர்த்துச்சா, அந்த இடத்துல 2 ஸ்டெப் எடுத்து வச்சேன். கை கால் நடுக்குது, வேர்க்குது. ஸோ அங்கே தேடி இங்கே தேடி தொலைவி பிடிச்சி ஒரு ரூம் வந்து வாங்கிட்டோம். நல்ல ரூம் தான், 4 பேர் தூங்குற மாதிரி. சூப்பராக இருக்குல்ல அங்கேருந்து. நமக்கு இங்கே பரவாயில்ல நைட்டு வந்து பார்க்குறதுக்கு. ஆனால் நைட்டு போகலாம், அங்கே வாக் போகலாம், லேக் கிட்ட வாக் போகலாம். சாயந்தரம் ஒரு 6-7 மணிக்கு மேலே 4-5 வியூ பாயிண்ட்ஸ் பார்த்துட்டு அப்படியே வர வேண்டியதுதான். டால்ஃபின் நோசமா 4-5 பேரை வந்து நம்மளை பயப்படுத்தி போயிட்டாங்க. 2 கிலோமீட்டர் போகணுமா. ஓ வழிபாரு எப்படி இருக்குது, வழி இப்படி தான் இருக்குது. இறங்குறது ஈஸி, ஏறுறது தான் கொஞ்சம் கஷ்டம். ஒருத்தன் வந்தான், சின்ன பையனே மூச்சு வாங்கிட்டு வந்தான். பாப்பா எப்படி இருக்குதுன்னு. வேர்த்துற மாதிரியா? எனக்கு வேர்த்துருச்சு. சும்மா சார் யாரோ 5 நிமிஷத்துல கீழே போற 10 நிமிஷம் பேச பாருங்க, உங்க பேசலாம் பாருங்க. அந்த ரோட்டை பார்த்துட்டுமா நீ வந்து இது பண்ணிட்டு இப்பயும் சொல்றேன். நான் இவரை பாருங்க, அவரை பாருங்க, என்னைய பாருங்க. வாங்க நீ அட்வென்ச்சர். விழுந்து அதிக்கிறாரு. என்னைய வண்டியில கூட்டு போய் வைங்க. வாட்டர் பாட்டில் தண்ணி ஃபுல்லா இருக்கு. என்ன வாட்டர் கிராசிங்க பார்த்து. இந்த ஃபாரஸ்ட் அட்வென்ச்சர் இதெல்லாம் புக்ல படிக்கும்போது வெரி இன்ட்ரஸ்டா இருக்குப்பா. அந்த நேரல பாக்கும்போது புக்னு வேர்க்குது, பயமா இருக்கு. நான் வரல. உண்மையா சொல்றேன், சொன்னியா இல்லையா bro? நீ இப்படி ஆடிட்டு இருக்க. பண்ணும்போது கேமரா இருக்குது. அது இறங்கறப்ப ஸ்டெப் இருக்குனே. இப்படி ஆடுறது இல்ல. இது எனக்கு அட்வென்ச்சரா நேரா நடக்காதீங்க bro. அது சைடுல டவுன்ல இறங்கறப்ப இப்படி அவர் கொஞ்சம் மைக்கேல் ஜாக்சன் தம்பி அவரு. அதான் சைக்கிள் ஜாக்சன் மாதிரி பண்ணுவாரு. அங்க பாரு எப்படி ஓடுறா வரணும். குணாக்கி எவ்வளவு விழுந்த மாதிரி நீ உழு போற. இன்னைக்கு உன்னை தூக்குவோம், உன்னை காப்பாத்துவோம்லாம் நினைக்காத. அங்க மஞ்சுமல் பாய்ஸ் கிடையாது. சுபாஷ் சரிங்கடா. ப்ரோ நீ தான் ப்ரோ ஸ்பெஷலிஸ்ட். அதோ தெரியுது பாரு, அதான் நம்ம மேப்ல பார்த்தடா. பார்த்தாச்சுல்ல, சரி வாங்க போலாம். வாவ், செம்ம அட்வென்ச்சர் இருக்குதுப்பா. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏய் இல்லடா, அங்க போய் நின்னுச்சுக்கோ, கீழே பார்த்தா அப்படியே சுத்துது. நானும் பள்ளத்தாக்கல் நிக்கிறேன். இப்ப பேச என்ன சொன்னியா இல்லையா? இன்னும் அங்கே நின்று போறோமா? சரி சரி விட, ரிஸ்க் எடுக்காத. ஈரமா தெரியுது எனக்கு. இரியா போட்டோ எடுக்கிறியா? இரியா கொஞ்சம் முன்னாடி போய் அந்த இதுக்கே ஒரு பயமா இது விஷயம் இல்ல. பாருங்க எப்படி ஏறுன்னு மட்டும். இங்க பேசக்கூடாது. அங்க நடந்து இன்னும் தலை கேர் அப்படியே குறையில. என்னென்ன சொன்னீங்க? நான் சொன்னேன், நான் ஒத்துக்கிறேன். இறங்கி ஏற எப்படி காலையில இருந்து வேர்க்கவே இல்லை, எதுக்குமே வேர்க்கல. 2 அடி எடுத்து வச்சுட்டு வேர்க்க ஆரம்பிச்சு. எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருந்தேன் காலையில இருந்து. சன்ஸ்கிரீம் அடுத்த விஷயம். இவ்வளவுதான் இறங்குன ஒரு செட்டு வேர்த்துச்சா, அந்த இடத்துல 2 ஸ்டெப் எடுத்து வச்சேன். கை கால் நடுக்குது, வேர்க்குது. உள்ள நடுங்குது, வெளியே நடுக்குது. என்னைய சொல்றான். இரு நான் போறப்ப என்ன சொன்னா, அவர் பாரு விவேக் செல்லாத்தா மாதிரி போறாரு. நான் கூட அவ்வளவு தூரம் போயிட்டு வந்துட்டேன். நான் ஒத்துக்கிறேன். போனாங்க அதுக்கு மேல போறோம் இல்லன்னு சொல்லவே இல்லையா? ரைட். பள்ளத்தை பார்த்தா பயந்தா, இதுல என்ன இருக்கு பள்ளம்? அவ்வளவு போய் பார்த்தாதான் தெரியும். சோத்து
வா 2 நிமிஷத்தில் எப்படி மிஸ்ட் ஆயிடுச்சுடா ஃபுல்லாக. இல்லை க்ளீனாக தெரிஞ்சிடுது. அதான் ஆமாம். இங்கே தான் இருக்குது பாரு என்ட்ரன்ஸு. வேறு லெவலில் இருக்குது. பேட்டில் மாற்றிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நடம் இருந்துச்சா? இங்கே நிறுத்திக்கலாம். I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. Everything I do is so passionate. Every word I move is fucking actionate. I got a vendetta against people who patent it. Being negative when you should be getting after it. I got facts over tracks. Isn't that spitting slow, spitting fast? I could roast, I could gas. Think I'm okay at last, but I don't know if that can erase all the past and the வந்து சரியான கூட்டம். அப்படியே அடிச்சு பிடிச்சி ஒன்வேல வாங்கிட்டு வந்தோம்ல. அதான் வெளியே போய் தான் இருக்கா. உள்ள வர இப்பதான் டிக்கெட்டை வாங்கிக்கிறா. உள்ள போயிட்டு வந்துடுற. அப்படி இந்த கிளைமேட் இப்படி இருக்குது. உள்ள போய் என்னடா தெரிய போகுது நமக்கு. பேருக்கு எல்லாம் ஆமா கீழே பார்த்துட்டு குண்டுங்குள்ள எங்கேயாவது விழுந்துருது. பின்னாடி ப்ரோ இங்க லைன்லயே வாங்க. அடிக்கடி தொலைகிறதே நீங்க 2 பேர் மட்டும் பண்ணி. ஆமா வலி மாதிரி. நேத்து சுபாஷ் நீ தொலைஞ்ச, அப்புறம் இங்க ஒரு சுபாஷ் தொலைஞ்சு பாரு. அந்த புது சுபாஷ் யார் இப்ப தொலைஞ்சவர? காலையில இருந்து இவர் தான் ஃபார்ம் வண்டி போய் விட்டுட்டு வாங்கன்னா காணோம். எங்கேயோ போயிட்டாரு. நாங்க அதான் அங்கேயே நின்று இருந்தோம். சரி வரட்டும் அப்படின்னு டெஸ்ட் கொடுக்குறாரு நம்ம பாருங்க. இது ஏன்னா நைட்டு இன்னைக்கு வந்து நான் சாப்பிட சென்னை வரைக்கும் ஓட்ட போறாராம், ரெக்கார்ட் பண்ண போறாராம். அதான் தெரியுதா யாரு? சுத்தமா தெரியல. இங்க பாருங்க எதுவுமே தெரியல. ரைட்டா லெஃப்டா உள்ள விட மாட்டாங்க. அவ்வளவுதான் கூட்டத்தை பாடுறாப்பா. சீக்கிரம் வந்ததுக்கே இது கூட்டம் பாரு. அதுதான் அந்த மரத்தை பிடிச்சி அந்த மாதிரி தான் இருக்குது. இங்க பாரு இதெல்லாம் அங்க ஏறி உட்காந்து பாரு எல்லாம் எப்படி உட்காந்துக்கிறாங்க பாரு. போட்டோ எடுக்கிறதுக்காக தான். ஏறிடுவோம், இறங்காதான் கொஞ்சம் கஷ்டம். வா நம்ம அங்கே உட்காந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு அப்புறமா எல்லாம் எதாக இருந்தாலும் பார்ப்போம். நம்ம போட்ட பிளான் ஒன்று வந்தது ஒன்று. இதுதான் இல்லை ஷூட்டிங் ஸ்பாட் லொக்கேஷன். எல்லாம் உட்காந்து ஃபோட்டோ எடுத்துட்டு ரொம்ப அந்த இதில் ஃபிலிமில் வரும்ல, அந்த ஃபிலிமில் இங்கே தான் நின்று பார்ப்பாங்க கீழே போகிறதுக்கு. குணாக்கியோவுக்கு. சரி நம்ம ஒரு ஃபோட்டோ போட்டுங்க. அப்படியே போயிடலாமா உள்ள? இதுதான் அந்த நல்ல போட்டாங்க. நிற்குமா? போனீங்கன்னு விழுந்துட போகுது. அப்படியே என்ன தெரிகிறது? வாட்டர் பாட்டில் தெரியுதா? குப்பை எங்கடா தெரியுது? ஆமாடா, ஆனால் ரொம்ப பெருசு தான் இது. அடங்க இந்த பக்கம் எங்கே போகுது பாரு, கீழே இங்கே பாரு. இந்த பக்கம் போகுது பாரு, இந்த பக்கம் பாருங்கடா. இந்த பக்கம் கீழே போகுது. அப்படியே லெஃப்ட் சைடில் அப்படியே பாரு, அந்த டீப்பாக போகுது. இந்த பக்கம் இங்கே தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இங்கே கம்மியாக இருக்குது. இப்படி போக பாரு. ஆமாம், போகக்கூடாதுன்னு தானே போட்டிருக்காங்க இதை. அப்பா அவ்வளோதான், கிளம்பியாச்சு. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அருணுக்கும் ஏதோ டீ தூள் ஏதோ வாங்கணும்னு சொன்னோம். வாங்கிட்டு அப்படியே வந்து போகும்போது பழனி போயிட்டு டைரெக்டாக சேலம். சாயந்தரம் சேலத்துலேருந்து அப்படியே நம்ம வந்து இதுக்கு
அப்படியா? அப்போ எங்கேயாவது நிறுத்து. மெயின் ரோட்டில் சொல்கிறேன். அதான் எங்கேயாவது நிறுத்திக்க. இங்கே முன்னாடி லெஃப்ட்டில் மேப் போட்டு பார்க்கலாம் எந்த பக்கம் போகணுன்ட்டு. பார்த்துட்டு அப்படியே பழனி ரோட்டில் போய் ஜாயிண்ட் ஆகிட்டு போய் ரொம்ப நாளாக கோயிலுக்கு போகணுன்னு இருந்தோம். சரி இந்த பிளானோடய அதையும் சேர்த்திக்கிட்டோம். பழனி போயிட்டு சாமி கும்பிட்டு அப்படியே போக வேண்டியதுதான். என்ன நிறுத்து ப்ரோ? அது ஓன் தப்பு. ஒன்றதெல்லாம் அடித்தா சேலம் வரையுமே போயிடும். 300 கிலோமீட்டர் ஓட்டாது. 450 கிலோமீட்டர் வரும்டா டேங்க் ஃபுல்லு. அதை நீ மெயின்டைன் பண்ணும்பா நல்லா. அதை நீ ஒழுங்காக மெயின்டைன் பண்ணணும். ஃபுல் பண்ணு ப்ரோ. இங்கே வா. என்னை விட நீ அதிகமாக ஓட்டியிருப்பியா? நேற்றுலேருந்து 2 தடவை வண்டி ஓடுது. அதுதான்டா மைலேஜ் வரல வண்டியில். 100 கிலோமீட்டர் ஓட்டினேன்லாம் சொல்லாத. ஒரு 30 கிலோமீட்டர் போயிருப்பேன் முன்னாடி. நான் 2 நாளாக எக்ஸ்ட்ராவாக வண்டி எடுக்கவே இல்லை. அப்போ யோசிக்க 165 கிலோமீட்டர் டிவைட் பண்ணி போடு. நாளா பார்த்துக்கலாம் வா. இப்போ வரைக்குமே 2000 எடுத்துருந்தேன். 2600 எடுத்துருந்தேன். ப்ரோ என் வண்டி மைலேஜே வரல. எனக்கு இவ்வளோ தான் வந்திருக்குது. எனக்கு எவ்வளோ போயிட்டுதான் தெரியுது. எவ்வளோ கிடைக்குங்க? 1130 ரூபா. 102 ரூபா லிட்டரு. ஒரே சார் தம்பி உனக்கு 33 வந்துருக்குதுடா. அவ்வளோதான்டா வரும் சீட்டு. ஏன்னா இது லாங்காக ஓட்டிகிட்டு இருக்கிற. 33 வந்துருக்குது உனக்கு. 5 லிட்டருக்கா? ம் அந்தாண்ட ஓட்டினாச்சு. சில்வர் ஃபால்ஸ் போகலாம் வா. அப்படியே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக பழனி போய்ட்டு அப்படியே இறங்கிட வேண்டியதான். ஆனால் நேற்று பார்க்கவே இல்லை இதெல்லாம். வந்துட்டு கீழே வரல. நைட் டைமில் ஏறினால இது நாங்கள் பார்க்கவே இல்லை. அப்படியே நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு ரோடு பிரியும் போல் பழனிக்கு. அங்கேருந்து பழனிக்கு நாங்கள் போயிடுவோம். ஸோ இவர் கபில் வந்து சென்னையிலேருந்து வந்தார்ல, அவர் வந்து நேராக திருச்சி அப்படியே அப்படியே சென்னை போயிடுவார்.